10வது ஓவர். நாகாபாய் தூக்கி அடிப்பாரா? ஸ்லோ பால். கீப்பர் குட் கீப்பிங். மஸ்கட்ல பாருங்க, எக்ஸ்பிரஸ் வே பக்கத்துல மேட்ச் காலா. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட் வீடியோ வீக்லி அப்டேட் பண்ணுவோம் நாங்க. பாருங்க, நாகாபாய் சிறந்த பேட்டிங். தூக்கி அடிக்கப்பட சிக்ஸ் அடிச்சிருக்காரு. சொன்ன போல 6 அடிச்சிருக்காரு. இந்த ஓவர்ல முடிப்பாருன்னு நினைக்கிறேன். சொன்ன போல 10 ஓவர்ல மேட்ச் முடியும்னு நினைக்கிறேன். 154 ரன் டார்கெட்டு. 10 ஓவர்ல முடியும்னு நினைக்கிறேன். அருகிலேயே மெக்டோனர்ஸ் பாருங்க. இங்க வந்து டீ பக்கத்துல டீ ஷாப் இருக்கு. இங்க வந்து பீஸா நல்லா இருக்கும், ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும். ஸோ யாரு வேணுமாலும் பைபாஸில் போறவங்க, எக்ஸ்பிரஸ் வேல போறவங்க மெக்டோனல்ஸ் வந்து சாப்பிட்டு போகலாம். அதான் எக்ஸ்பிரஸ் வே. இந்த சைடு போனால் துபாய் போகும். இந்த ரோடு வந்து மஸ்கட்ல இருந்து துபாய். இந்த சைடு போனீங்கன்னா நேராக மஸ்கரோட எண்ட் ஆஃப் ரூபி பாதி கபீர் அந்த சைடு போகும், கயனலா. ஓகே, 10வது ஓவர். 3வது பால் தூக்கி அடிப்பாரா? சொன்ன போல தூக்கி அடிச்சிருக்காரு. 4 ஆகுமா? 4 சிங்கிள். 1 ரன்கள் மட்டும். மேட்ச்ல பாத்தீங்கன்னா 2 விக்கெட் தான் இதுவரை ஆயிருக்கு மேட்ச்ல. 10 ஓவர். தூக்கி அடிச்ச பால் எங்க போச்சுன்னு தெரியல. பால் 6 போகுமா? 6 பிரசாத் 6. அருமையான ஒரு பேட்டிங் பிரசாத்துக்கு நாளை பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாளை பிறந்த நாள் அவர்களுக்கு, பிரசாத் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ப்ளூ பேந்தர் சார்பாக. இன்னைக்கு அவர் பிறந்தநாள் கொண்டாட ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். 6 அடிக்கிறாரு. 2 6 அடிச்சாரு இந்த மேட்ச்ல. வெற்றியின் ஒரு இடது கை நாகாபாய் அவர்கள் வலது கை, அவர் ஒரு இடது கை ப்ளூ பேந்தர்ஸ். சிறப்பான ஒரு ஆட்டம். 150 ரன்களை 10 ஓவர்ல சேஸ் பண்ணிக்கணும் ப்ளூ பேந்தர்ஸ். பாருங்க, ஓடாத ரன் அவுட். சொன்னது போல ப்ளூ பேந்தர்ஸ் 10-11 ஓவர்களில் மேட்ச் 154 ரன் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மஸ்கட் ரன்ஸ் வெள்ளிக்கிழமை. தூக்கி அடிப்பாரா? க்ளோஸ் கீப்பிங். பால் வரங்காடி கீப்பர் வந்து முன்னாடி இருந்து டச் பண்ணா நோ பால் கொடுக்கப்படும். அம்பையர் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, லெக் அம்பையர். ஓவர் 10 ஓவர் கம்ப்ளீட். ஸ்கோர் 10 ஓவருக்கு 135 ரன்கள். 154 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 6 ஓவர்களுக்கு 20 ரன்கள் தேவை ப்ளூ பேந்தர்ஸுக்கு. இந்த ஓவரில் மேட்ச் அடித்து முடிக்கலாம். இந்த ஓவர் நினைச்சா முடிக்கலாம். பிரசாத் வாட்ச் பண்ணி அடிங்க. ப்ளூ பேந்தர்ஸாக சிறந்த மட்டை வீச்சாளருக்கு பரிசு கொடுக்கப்படும். இன்னைக்கு வந்து நாகாபாய் அவர்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். 50 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாரு. ப்ளூ பேந்தர்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். கையை துடைக்கிறாரு பிரசாத். எனக்கு நம்ம 6 அடிப்பு 2-3 6 அடிச்சு மேட்ச் முடிப்பார்னு நினைக்கிறேன். பிரசாத் ஒரு ஆக்ரோஷ பேட்டிங். மூஞ்சிய பாருங்க, கருப்புலேயே நெருப்பு. ஸ்லோ பால் கொடுக்குறாரு பேட்ஸ்மேனு. ஸ்லோ பால் 2 பாலுமே ஸ்லோ பால் போட்டிருக்காரு. மிகப்பெரிய ஒரு ஸ்பீட் பவுலர். பட் ஸ்லோ பால் கொடுத்து மேட்சை எடுத்துட்டு போறாரு அடுத்த ஓவருக்கு. இந்த ஓவர்ல முடிய வேண்டிய மேட்சை அடுத்த ஓவருக்கு கொண்டு போறாரு பிரசாத். நான் கருப்பு, நீங்க நெருப்புன்னு சொன்னேன், அதை நிறுவிங்க. ஒரே ஒரு 6 மட்டும் அடிங்க. டீமின் திறமையை வெளிப்படுத்தணும். ஓஹோ, நோ பால் 4 போமா? நோ பால்ல 4 பிரசாத் அடிக்காமே 15 ரன்கள் அடிக்கணும். இருந்தாலும் வெற்றி நம்மளது ஈஸியா இருக்கு. இன்னமும் 5 ஓவர் வெளியே இருக்கு. பிரசாத் அருமையா அடிங்க. நீங்க நினைச்சா மேட்ச் எங்க வேணா கொண்டு போகலாம். மறந்தாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் பவுலிங். சரியான பால் உள்ள போட்டாரு பாருங்க. பவுலருக்கு வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பந்து வீசியிருக்காரு. ஒரு நோ பால் போட்டாலும் அடுத்த பால் டாட் பால்.